ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகேடிஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி இந்த ஸ்க்ரீனில் தர மாதிரியான ஒரு மாசான எடிட்டை வந்து ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலான்னு நான் இந்த வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ஆப் உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த சர்ச் பட்டனில் போய்ட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். டபுள் ஃபோட்டோ எடிட்டிங் பேக்ரவுண்ட் நான் வந்து டைப் பண்ணுறேன், அதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோட்டோ எடிட்டிங் பேக்ரவுண்ட். இப்போ நிறைய இமேஜ் வரும், இதில் வந்து நான் செலக்ட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டே அங்கே நிறைய இமேஜ் இருக்கும், அதில் வந்து இந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆட் ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்கள். அதில் வந்து நீங்கள் ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு உங்களுடைய கேலரியில் வந்து நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இமேஜை வந்து நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆட் ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ரிமூவ் பேக்ரவுண்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபுல்லாக போய்டும். இப்போ உங்கள் இமேஜ் மட்டும் கட் ஆகிட்டு வந்துடும். இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். மேலே எரேசர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே எரேசர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த சைஸு ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ் வந்து நான் செட் பண்ணுற லெவலில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள் உங்கள் இமேஜை. இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து கொஞ்சம் கவனமாகவே பாருங்கள். இப்போ சைஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக 100ல் வச்சுக்கிட்டேன். 100ல் வச்சுட்டு இப்போ எரேஸ் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த எடிட் வந்து ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த எடிட்டிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தால், எடிட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு வந்தால் நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்க்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு இப்போ மேலே இருக்க டிக்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலே இருக்க டிக்கை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமேஜ் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள். கரெக்டாக சென்டராக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆட் ஃபோட்டோ இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் அதே சேம் இமேஜ் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து மேலே இருக்க ஆட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிமூவ் பிஜின்னு இருக்குது பாருங்கள், ரிமூவ் பேக்ரவுண்ட், அதை கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கட் ஆகிட்டு உங்கள் இமேஜ் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ண இமேஜ் கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். இந்த எடிட் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஒரு 4 to 5 minutes தான் ஆகும் உங்களுக்கு. அதனால் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சர்ச் பட்டனில் போய்ட்டு லைன் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இதில் நிறைய இமேஜ் வரும், இதில் வந்து நான் செலக்ட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜ் வந்து இப்போ எப்படி செட் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த இமேஜ் இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிட்டு கீழே வந்து பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன், மல்டிப்ளை, டார்க் அண்ட் லைட் அண்ட் ஓவர்லே ஆட்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்க டிக்கை கொடுத்துட்டு டிக்கிக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் இமேஜ் சேவ் ஆகிடும்.